ஒரு தமிழ் படம் நல்ல வெற்றி படமா ஓடுது அப்படின்னா அந்த திரைப்படத்தை இந்தி தெலுங்கு அப்படின்னு சொல்லி மற்ற மொழிகள் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். இந்த பழக்கம் இப்போ மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற விஷயம்தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச உயர்ந்த மனிதன் அப்படின்ற படத்தை இந்தியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியில பிரபல நடிகரா இருந்த திலீப் குமார் அந்த படத்தை தமிழ்ல பார்த்துட்டு இந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கே பாலச்சந்தர் சிவாஜி கணேசன் நடிச்ச பாபு அப்படின்ற படத்தை இந்தியில எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த 125வது திரைப்படம் உயர்ந்த மனிதன். சிவாஜியை தமிழ் பட உலகிலே அறிமுகம் செய்து வைத்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த படத்தை இயக்கியவர்கள் பராசக்தி படத்திலே சிவாஜி கணேசன் இயக்கிய கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள். உத்தர் புருஷ் என்ற வங்காள மொழி படத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட உயர்ந்த மனிதன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஏவி மையப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல ஒரு படம் வெற்றி பெற்று விட்டது என்றால் உடனே அதை தெலுங்கு ஹிந்தி எல்லா மொழியிலும் தயாரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். உயர்ந்த மனிதன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவே அதை ஹிந்தியிலே தயாரிக்க முடிவு செய்த மையப்ப செட்டியார் அந்த படத்துல சிவாஜி கணேசன் நடித்துள்ள திலீப் குமார் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். உடனடியாக அவர் திலீப் குமாரை தொடர்பு கொண்ட போது திலீப் குமார் குழுமனாலியிலே ஒரு இந்தி படத்துடைய படப்பிடிப்பில் இருக்கிறார் என்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. அவர் குழுமனாலியில் இருக்கான்றதுக்காக செட்டியார் அவரை விட்டுருவாரா என்ன? உடனடியாக தன்னுடைய பம்பாய் பிரதிநிதியை அழைத்தார். குழுமனாலியில திலீப் குமார் ஏதோ ஒரு இந்தி படத்துடைய ஷூட்டிங்ல இருக்கார் போல இருக்கு, நீங்க உடனடியாக குழுமனாலிக்கு புறப்பட்டு போங்க, அங்க திலீப் குமார் ஏதோ ஒரு இந்தி படத்துடைய படப்பிடிப்பு இருக்காராம், அவரை போய் பார்த்து உயர்ந்த மனிதன் படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு சம்மதமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடனடியாக தகவல் சொல்லுங்கள் என்று தன்னுடைய நிர்வாகியிடம் சொன்னார் மையப்ப செட்டியார். மையப்ப செட்டியார் அப்படி சொன்னவுடனே அவருடைய பம்பாய் பிரதிநிதி திலீப் குமாரை சந்திப்பதற்காக குழுமனாலிக்கு போனார். ஏவிஎம் நிறுவனம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க உயர்ந்த மனிதன் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிச்சாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அந்த படத்தினுடைய ஹிந்தி பதிப்புல நீங்க நடிக்கணும்னு செட்டியார் விரும்புறார். அதை பற்றி உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுட்டு வருமாறு தான் என்னை அனுப்பி வைத்தார் என்று திலீப் குமாரிடம் செட்டியாருடைய பிரதிநிதி சொன்ன போது ஏவிஎம் நிறுவனத்தில் நடிக்கிறதுன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை, அதனால நிச்சயமாக இந்த படத்தில் நடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த படத்துடைய கதாநாயகன் சிவாஜி கணேசன் நீங்க சொல்றீங்க, அதனால முதல்ல இந்த தமிழ் படத்தை நான் ஒரு முறை பார்த்துறேன். பார்த்த பின்னாடி தான் என்னால் அந்த பாத்திரத்தில் நடிக்க முடியுமா முடியாதான்னு என்னால் முடிவெடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு முடிவை சொல்கிறேன் என்றார் திலீப் குமார். திலீப் குமார் இப்படி சொன்ன உடனே அந்த தகவலை உடனடியாக செட்டியாருக்கு தெரிவித்தார் செட்டியாருடைய பம்பாய் பிரதிநிதி. திலீப் குமார் பார்ப்பதற்காக அடுத்த நாளே உயர்ந்த மனிதன் பிரிண்டை குழுமனாலிக்கு அனுப்பி வைத்தார் மையப்ப செட்டியார். படத்தை பார்த்த திலீப் குமார், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா சிவாஜி ஒவ்வொரு காட்சியிலும் தன்னுடைய நடிப்பால மிரட்டி இருக்காரு, அதனால அந்த பாத்திரத்தை அவரளவுக்கு என்னால பண்ண முடியுமா அப்படின்னு எனக்குள்ள பெரிய யோசனையா இருக்கு. எதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, இந்த மாசம் இறுதியில நான் சென்னை வர இருக்கேன், அப்போ செட்டியாரை நேரம் சந்திச்சு இது பத்தி பேசுறேன், அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கலாம் என்றார் திலீப் குமார். திலீப் குமார் இப்படி சொன்ன விஷயம் தெரிஞ்ச உடனே திலீப் குமார் சென்னைக்கு வர்றதுக்குள்ள அந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல டைரக்டரை பிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் என்று எண்ணிய மையப்ப செட்டியார் உடனடியாக கே பாலச்சந்தரை தொடர்பு கொண்டார். நாங்கள் உயர்ந்த மனிதன் படத்தை திலீப் குமார் கதாநாயகனாக நடிக்க ஹிந்தியில் எடுக்கலான் இருக்கோம், நம்மளால் அந்த படத்தை இயக்கி தர முடியுமா என்று பாலச்சந்திரிடம் கேட்டார் செட்டியார். உயர்ந்த மனிதன் படத்தை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல படம், அதை ஹிந்தியில் டைரக்ட் பண்ணுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அந்த படத்தை ஹிந்தியில் நான் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய பாணிக்கு சில மாறுதல்களை நான் செய்வேன், அதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் நான் சொல்லுங்கள், நான் ஹிந்தியில் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறேன் என்றார் பாலச்சந்தர். நீங்கள் எந்த மாறுதலை வேணால் படத்தில் செஞ்சுக்கலாம், அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று மையப்ப செட்டியார் சொன்ன உடனே அந்த படத்தை ஹிந்தியிலே இயக்குவதற்கு கே பாலச்சந்தர் ஒப்புக்கொண்டார். உடனடியாக இந்த தகவலை திலீப் குமாருக்கு தெரிவித்தார் மையப்ப செட்டியார். கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்றாருன்னா திலீப் குமார் மிக எளிதிலே அந்த படத்திலே நடிக்க ஒப்புக்கொள்வார் என்பது மையப்ப செட்டியாருடைய எண்ணமாக இருந்தது. ஏன்னா அப்போ கே பாலச்சந்தர் பிரபலமான ஒரு இயக்குனராக இருந்தார். கே பாலச்சந்தர் ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், அவருடைய டைரக்ஷன் நடிக்கிறதுன்றது எனக்கு பெருமையான விஷயம் என்று சொன்ன திலீப் குமார், எப்படி இந்த மாசம் கடைசி நான் சென்னைக்கு வரேன், அப்ப பாலச்சந்தர் செட்டியார் எல்லோரும் கலந்து பேசிவிட்டு அதற்கு பின்னாலே இந்த படத்தை நடிப்பது பற்றி நான் முடிவு செய்கிறேன் என்றார். சொன்னபடியே அந்த மாத இறுதியிலே சென்னைக்கு வந்த திலீப் குமார் முதலாவதாக கே பாலச்சந்தரை சந்தித்தார். அதுக்கு பின்னாடி இந்த உயர்ந்த மனிதன் படத்தை நான் திரும்ப ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றார்.
அவருக்காக மீண்டும் ஒரு முறை உயர்ந்த மனிதன் படம் திரையிடப்பட்டது. படத்தை பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ஒரு விஷயம் இந்த படத்தை 2வது முறை பார்த்தபோது தெளிவாக தெரிஞ்சிச்சு. நிச்சயமா என்னால் சிவாஜி அளவுக்கு நடிக்க முடியாது. அதனால் இந்த படத்தில் நான் நடிக்கிறதா இருந்தால் அந்த பாத்திரத்தில் என்னென்ன மாறுதல் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி முதல்ல நான் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்துக்கிறேன். கே பாலச்சந்தர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டைரக்டர். அதனால் என்னென்ன மாறுதல்களை நான் செய்யணும்னு விரும்புகிறேன்றதை முதல்ல பாலச்சந்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம எல்லாம் உட்கார்ந்து பேசி இந்த படத்தில் நடிக்கிறத பற்றி முடிவெடுக்கலாம் என்று அவர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டு பம்பாய்க்கு புறப்பட்டார் திலீப்குமார். திலீப்குமார் பம்பாய்க்கு புறப்பட்டு சென்ற சில நாட்களிலேயே மெய்யப்ப செட்டியாருடைய பிரதிநிதியான சின்னாரிடமிருந்து செட்டியாருக்கு ஒரு தகவல் வந்தது. பாபுன்னு ஒரு படத்தை நீங்கள் தயாரிச்சிருக்கிறத நான் இங்கே கேள்விப்பட்டேன். சிவகணேசன் நடிச்சிருக்க அந்த படத்தினுடைய கதை ரொம்ப நல்ல கதைன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த படத்தையும் நான் ஒரு முறை பார்த்துட்டேன்னா உயர்ந்த மனிதன் நடிக்கிறதா இல்லை பாபு நடிக்கிறதா நான் முடிவு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும்னு திலீப்குமார் சொல்கிறார் அப்படின்ற தகவலை செட்டியாரிடம் சொன்னார் சின்னா. திலீப்குமார் பாபு படத்தை பார்க்க விரும்புகிறார்ன்ற செய்தி தெரிஞ்ச உடனே பாபுவுடைய பிரிண்ட் ஒன்றை பம்பாய்க்கு அனுப்பி வைத்தார் செட்டியார். இப்போ பம்பாயில் உள்ள ஒரு திரையரங்கில் அந்த படத்தை போட்டு பார்த்தார் திலீப்குமார். போட்டு பார்த்த சில நாட்களில் சென்னை வந்தார். சென்னை வந்த உடனே இயக்குனர் கே பாலச்சந்தர், மெய்யப்ப செட்டியார் ஆகிய இருவரையும் சந்தித்தவர், உங்களுடைய உயர்ந்த மனிதன் பாபு 2 படத்தையும் நான் பார்த்தேன். இதில் உயர்ந்த மனிதன் படத்தில் நிச்சயமாக சிவாஜி நடிச்சிருக்க மாதிரி என்னால் நடிக்கவே முடியாது. இதை பற்றி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கதையில் எனக்கேற்ற மாதிரி சில மாறுதல்கள்லாம் நான் செஞ்சேன்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் உயர்ந்த மனிதன் படத்தில் நிச்சயமாக என்னால் நடிக்க முடியாது, என்னை விட்டுருங்க. ஆனால் பாபு படத்தில் நான் நடிக்க தயாராக இருக்கேன். சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணோம்னா பாபு படம் எனக்கு ரொம்ப சரியாக இருக்கும் என்றார் திலீப்குமார். எப்படியோ ஒரு படத்தில் நடிக்க திலீப்குமார் ஒப்புக்கொண்டாரே, அதுவே போதும் என்ற மகிழ்ச்சியிலே மையப்ப செட்டியார் இருந்தபோது இந்த படத்தினுடைய டைரக்ஷன் திருலோச்சந்தர்னு போட்டிருக்க, அவர் தான் இந்த படத்துக்கு கதை எழுதினவரா என்று கேட்டார் திலீப்குமார். இல்லை, அந்த படத்தினுடைய கதை எழுதினவர் மலையாள ரைட்டர் ஒருத்தர், அவர் பெயர் கேசவதேவ். ஓடையில் நின்று அப்படின்ற பெயரில் இந்த படம் மலையாளத்தில் திரைப்படமாக வந்தது. அந்த படத்தை கே சேதுமாதன் இயக்கியிருந்தார். அந்த உரிமையை வாங்கி தான் தமிழில் பாபு என்ற பெயரில் திருலோச்சந்தர் எடுத்தார். இப்போ அந்த படத்தை மற்ற மொழிகளில் தயாரிக்கிற எல்லா உரிமைகளும் எங்கிட்ட தான் இருக்கு என்று செட்டியார் விளக்கமாக அவருக்கு எடுத்து சொன்னோடனே அடுத்து இன்னொரு சந்தேகத்தை கிளப்பினார் திலீப்குமார். பாபு படத்தினுடைய கதாநாயகன் ஒரு கை ரிக்ஷா எடுக்கிற தொழிலாளி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தில்லி, பம்பாய் ஆகிய எங்கேயுமே இந்த கை ரிக்ஷா பழக்கத்திலே இல்லை. கல்கத்தாலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்கு. நம்ம கதையை கல்கத்தாவில் நடக்கிற மாதிரி கூட நம்ம காட்டலாம். ஆனால் அப்படி நம்ம காட்டினோம்னா தில்லி, பம்பாய் ரசிகர்களுக்கு இந்த படம் கொஞ்சம் அந்நியப்பட்டுமோன்ற பயம் எனக்குள்ளே இருக்கு என்று திலீப்குமார் சொன்ன போது அவருடைய வாதத்தை கே பாலச்சந்தரோ மையப்ப செட்டியாரோ மறுத்து பேச முடியல. அவர் சொல்றதுல நியாயம் இருப்பதை அவர்கள் 2 பேருமே உணர்ந்தார்கள். அதனால அந்த விஷயத்தை பற்றி நாம் திரும்ப உட்கார்ந்து யோசிப்போம் என்றார் மையப்ப செட்டியார். அதற்கு பின்னாலே அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு பம்பாய்க்கு புறப்பட்டார் திலீப்குமார். திலீப்குமார் பம்பாய்க்கு புறப்பட்டு போன சில நாட்களிலேயே கே பாலச்சந்தர் செட்டியாரை சந்திப்பதற்காக வந்தார். திலீப்குமார் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்காரு. அவர் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லை, இந்த சினிமாவுடைய எல்லா நுணுக்கங்களும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் அவரை வச்சு படம் எடுக்கும்போது இந்த கதாபாத்திரங்களில் என்னென்ன மாற்றமெல்லாம் வேண்டும் என்று திலீப்குமார் நினைக்கிறாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு அவரை அனுமதிச்சிருங்க, அதுதான் படத்துக்கு நல்லது என்று மையப்ப செட்டியாரிடம் சொன்ன கே பாலச்சந்தர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லணும் என்றார். அவர் இப்படி சொல்லி முடித்த உடனே என்ன என்று மையப்ப செட்டியார் கேட்டபோது, திலீப்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் டெக்னிக்கலாகவும் ரொம்ப குவாலிஃபைடு பர்சனாக இருக்கிறதுனால எனக்கு அவருக்கும் இந்த படத்துடைய படப்பிடிப்பும் போது நிச்சயமாக கருத்து வேறுபாடு வரும். எங்கள் நடுவில் சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதனால் பாதிக்கப்பட போகிறதுன்னு பார்த்தா தயாரிப்பாளரான நீங்கள் தான். அதனால் என்னை மன்னிச்சுக்கங்க என்று செட்டியாரிடம் சொல்லிவிட்டு அந்த திலீப்குமார் படத்திலிருந்து விலகினார் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் இழந்தது ஒரு பட வாய்ப்பு மட்டுமே. ஆனால் திரையுலக ரசிகர்களை பொறுத்தவரையிலே அது பேரிழப்பாக முடிந்தது. கே பாலச்சந்தருடைய அந்த முடிவினாலே திலீப்குமார், கே பாலச்சந்தர் ஆகிய 2 மேதைகளும் இணைந்து படைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைப்படைப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை திரையுலகம் இழந்தது.